வணக்கம் நண்பர்களே. உங்கள் காலண்டரில் பிப்ரவரி ஒரு சாதாரண மாதமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் தோட்டத்தின் காலண்டரில் அதுதான் புத்தாண்டு, கிறிஸ்துமஸ், தீபாவளி எல்லாம். ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கும் இந்த இடைப்பட்ட மாதம் உங்கள் தோட்டத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. இந்த ஒரு மாதம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைப் பொறுத்துதான் உங்கள் தோட்டம் ஆண்டு முழுவதும் பூத்துக் குலுங்குமா அல்லது காய்ந்து போகுமா என்பது முடிவாகும். பலரும் இந்த மாதத்தின் முக்கியத்துவத்தை உணராமல் விட்டுவிடுகிறார்கள். ஆனால் இந்த வீடியோவின் இறுதியில் பிப்ரவரியை நீங்கள் ஒருபோதும் சாதாரணமாக பார்க்க மாட்டீர்கள் என்பது உறுதி. உங்கள் தோட்டத்தை சொர்க்கமாக மாற்றும் ரகசியங்களை அவிழ்க்கப் போகிறோம். தயாராக இருங்கள். முதலில் பிப்ரவரி ஏன் இவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்வோம். இது ஒரு மாற்றத்திற்கான காலம். உறங்கிக் கொண்டிருந்த பூமி மெதுவாக விழிக்கத் தொடங்கும் நேரம். மரங்களும் செடிகளும் தங்களின் குளிர்கால உறக்கத்திலிருந்து விடுபட்டு புதிய வளர்ச்சிக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கின்றன. இந்த நேரத்தில் பகல் நேரம் மெதுவாக அதிகரிக்கத் தொடங்குகிறது. சூரிய ஒளி அதிகமாக கிடைக்கிறது. இது செடிகளின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம். இந்த மாற்றத்தின் தொடக்கத்திலேயே நாம் சரியான வேலைகளைச் செய்தால் செடிகளுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்க முடியும். இந்த அடித்தளம்தான் கோடை மற்றும் மழை காலங்களில் செடிகள் செழித்து வளர உதவும். இதை ஒரு மராத்தான் ஓட்டப்பந்தயத்தின் தொடக்கமாக கற்பனை செய்து பாருங்கள். தொடக்கத்தில் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக தயாராகிறீர்களோ அவ்வளவு எளிதாக பந்தயத்தை வெல்ல முடியும். பிப்ரவரி மாதம் என்பது அந்த தயாரிப்புக்கான காலம். நம்முடைய முதல் மற்றும் மிக முக்கியமான வேலை மண்ணை தயார் செய்வது. உங்கள் தோட்டம் என்பது ஒரு கட்டிடம் என்றால் மண்தான் அதன் அஸ்திவாரம். குளிர்காலத்தின் கடினத்தன்மையால் மண் இறுகிப் போயிருக்கும். பிப்ரவரியில் லேசான ஈரப்பதம் இருக்கும்போது மண்ணை நன்றாக கொத்திவிட வேண்டும். இது மண்ணில் காற்றோட்டத்தை அதிகரிக்கும். மேலும் மண்ணில் உள்ள களைகளை அகற்றுவதற்கு இதுவே சரியான நேரம். களைகள் உங்கள் செடிகளின் சத்துக்களை திருடும் எதிரிகள். அவற்றை மூளையிலேயே கிள்ளி எறிவது அவசியம். மண்ணை கொத்தி களைகளை அகற்றிய பிறகு அதில் மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்தைச் சேர்க்க வேண்டும். இது மண்ணின் வளத்தை அதிகரித்து வரவிருக்கும் மாதங்களில் செடிகளுக்குத் தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும். இந்த வேலையை நீங்கள் எவ்வளவு கவனமாகச் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் செடிகளின் வேர்கள் ஆரோக்கியமாக வளரும். அடுத்தது கத்தரித்தல், அதாவது ப்ரூனிங். இது தோட்டக்கலையின் ஒரு கலை என்றே சொல்லலாம். பிப்ரவரி மாதம் பல செடிகளை கத்தரிக்க சரியான நேரம். குறிப்பாக இலையுதிர் காலத்தில் இலைகளை உதிர்த்த மரங்கள் மற்றும் புதர்களை இந்த நேரத்தில் கத்தரிக்க வேண்டும். ஏனென்றால் செடிகள் இன்னும் முழுமையான வளர்ச்சி நிலையை அடையவில்லை. இந்த நேரத்தில் கத்தரிப்பதால் செடியின் ஆற்றல் வீணாகாது. அது புதிய வலுவான கிளைகளை உருவாக்கத் தூண்டப்படும். கத்தரிக்கும் போது காய்ந்த, உடைந்த, நோய்வாய்ப்பட்ட மற்றும் குறுக்கும் நெடுக்குமாக வளரும் கிளைகளை அகற்ற வேண்டும். இது செடியின் மையப்பகுதிக்கு நல்ல சூரிய ஒளியும் காற்றோட்டமும் கிடைக்க உதவும். இதனால் பூஞ்சை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறையும். நினைவில் கொள்ளுங்கள், சரியான கத்தரித்தல் செடியின் அளவை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதன் ஆரோக்கியத்தையும் பூக்கள் மற்றும் காய்களின் உற்பத்தியையும் அதிகரிக்கிறது. ரோஜா செடிகளைப் பற்றி பேசாமல் கத்தரித்தல் முழுமையடையாது. ரோஜாக்களின் ராணி என்று அழைக்கப்படும் இந்த செடிகளுக்கு பிப்ரவரி மாதத்தில் சிறப்பு கவனம் தேவை. உங்கள் ரோஜா செடிகளிலிருந்து அற்புதமான பூக்களை பெற விரும்பினால் இந்த மாதத்தில் அவற்றை கண்டிப்பாக கத்தரிக்க வேண்டும். பழைய தடிமனான கிளைகளை அகற்றி 4 முதல் 5 ஆரோக்கியமான இளம் கிளைகளை மட்டும் விட்டுவிட வேண்டும். கிளைகளை சுமார் 45 டிகிரி கோணத்தில் வெளிப்புறமாக வளரும் ஒரு மொட்டுக்கு சற்று மேலே வெட்ட வேண்டும். இது புதிய கிளைகள் வெளிப்புறமாக வளர உதவும். செடியின் நடுவில் காற்றோட்டம் அதிகரிக்கும். கத்தரித்த பிறகு செடியின் அடியில் உள்ள பழைய இலைகள் மற்றும் குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்வது மிகவும் முக்கியம். இது நோய் தொற்றுகள் பரவாமல் தடுக்கும். இந்த சிறிய வேலை வசந்த காலத்தில் உங்கள் செடி முழுவதும் அழகான பெரிய பூக்கள் பூக்க வழிவகுக்கும். பழமரங்கள் வைத்திருப்பவர்களுக்கு பிப்ரவரி ஒரு வரப்பிரசாதம். மா, கொய்யா, சப்போட்டா போன்ற பழமரங்களை கத்தரிக்க இது ஒரு சிறந்த நேரம். பழமரங்களை கத்தரிப்பதன் முக்கிய நோக்கம் அதிக பழ உற்பத்தியை ஊக்குவிப்பதும்
மரத்தின் ஆரோக்கியத்தை பேணுவதுமாகும். செங்குத்தாக வளரும் நீர் தளிர்களை வாட்டர் ஸ்ப்ரவுட்ஸ் அகற்ற வேண்டும். ஏனெனில் அவை மரத்தின் ஆற்றலை உறிஞ்சும், ஆனால் பழம் தராது. மேலும் மரத்தின் கிளைகள் ஒன்றுடன் ஒன்று உரசாமல் நல்ல இடைவெளியுடன் பரவி வளருமாறு கத்தரிக்க வேண்டும். இது அனைத்து கிளைகளுக்கும் சூரிய ஒளி சமமாக கிடைக்க உதவும். பழங்கள் பழுப்பதற்கு சூரிய ஒளி மிகவும் அவசியம். கத்தரித்த பிறகு வெட்டப்பட்ட பகுதிகளில் போர்டோ கலவை போர்டோ பாஸ்ட் போன்ற ஒரு பூஞ்சாணக் கொல்லியை தடவுவது நல்லது. இது வெட்டுக்காயம் வழியாக நோய்க்கிருமிகள் நுழைவதை தடுக்கும். இப்போது விதைப்பதை பற்றி பேசுவோம். கோடை காலத்தில் காய்கறிகளை அறுவடை செய்ய விரும்பினால் அதற்கான விதைகளை பிப்ரவரியிலேயே விதைக்கத் தொடங்க வேண்டும். தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்ற காய்கறிகளின் விதைகளை இப்போது விதைத்தால் அவை சரியான நேரத்தில் வளர்ந்து கோடை முழுவதும் உங்களுக்கு பலன் தரும். ஆனால் ஒரு நிமிடம், இந்த விதைகளை நேரடியாக தோட்டத்தில் விதைக்க வேண்டாம். பிப்ரவரியில் இரவில் குளிர் அதிகமாக இருக்கலாம். எனவே சிறிய விதைப்பு தட்டுகள் சீட்லிங் ட்ரேஸ் அல்லது சிறிய தொட்டிகளில் வீட்டிற்குள் அல்லது ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்து நாற்றுகளை வளர்க்க வேண்டும். இதற்கு கோகோபீட் அல்லது நல்ல தரமான விதைப்பு மண் கலவையை பயன்படுத்தலாம். விதைகள் முளைத்து சில வாரங்கள் வளர்ந்த பிறகு வெப்பநிலை சீரானதும் அவற்றை தோட்டத்தில் நடலாம். இந்த முறை நாற்றுகள் வலுவாக வளரவும் ஆரம்பத்திலேயே பூச்சிகளால் பாதிக்கப்படாமல் இருக்கவும் உதவும். காய்கறிகளைப் போலவே உங்கள் தோட்டத்தை வண்ணமயமாக மாற்றும் பூச்செடிகளுக்கான விதைகளையும் விதைக்க இதுவே சரியான நேரம். சாமந்தி, ஜீனியா, காஸ்மோஸ், சூரியகாந்தி போன்ற பல கோடைகால பூச்செடிகளின் விதைகளை பிப்ரவரியில் விதைக்கலாம். காய்கறி விதைகளைப் போலவே இவைகளையும் நாற்றங்காலில் அல்லது விதைப்பு தட்டுகளில் வளர்த்து பின்னர் தோட்டத்திற்கு மாற்றுவது நல்லது. பூச்செடிகளை வளர்ப்பது உங்கள் தோட்டத்திற்கு அழகை சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் மகரந்தச் சேர்க்கைக்கு உதவும் தேனீக்கள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளையும் ஈர்க்கும். இது உங்கள் காய்கறி செடிகளின் மகசூலை அதிகரிக்க மறைமுகமாக உதவும். உங்கள் தோட்டத்திற்கான ஒரு முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க பூச்செடிகள் இன்றியமையாதவை. எனவே இந்த பிப்ரவரியில் உங்கள் தோட்டத்திற்கான வண்ணத் திட்டத்தை இப்போதே தொடங்குங்கள். பிப்ரவரி மாதம் என்பது உடல் உழைப்புக்கானது மட்டுமல்ல, மூளை உழைப்புக்கானதும் கூட. ஆம், உங்கள் தோட்டத்தை திட்டமிடுவதற்கு இதுவே சிறந்த நேரம். கடந்த ஆண்டு உங்கள் தோட்டத்தில் என்னென்ன நன்றாக வளர்ந்தது, என்னென்ன சவால்களை சந்தித்தீர்கள் என்பதை ஒரு நோட்டில் குறித்து வையுங்கள். இந்த ஆண்டு எந்தெந்த செடிகளை எங்கே நடப்போகிறீர்கள் என்று ஒரு வரைபடம் செய்யுங்கள். செடிகளை மாற்றி நடுவது கிராப் ரொட்டேஷன் மண் வளத்தை பாதுகாக்க உதவும். உதாரணமாக, கடந்த முறை தக்காளி நட்ட இடத்தில் இந்த முறை அவரை போன்ற பயறு வகைகளை நடலாம். இது மண்ணில் நைட்ரஜன் சத்தை நிலைநிறுத்த உதவும். மேலும் செடிகளின் உயரத்தையும் அவற்றுக்கு தேவையான சூரிய ஒளியின் அளவையும் கருத்தில் கொண்டு திட்டமிடுங்கள். உயரமான செடிகள் குட்டையான செடிகளுக்கு நிழல் கொடுக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல திட்டம் பாதி வெற்றிக்கு சமம். நாம் புதிய நாற்றுகளை வளர்க்கத் தொடங்குவதற்கு முன் ஒரு முக்கியமான சுத்தம் செய்யும் வேலையை முடிக்க வேண்டும். அதுதான் உங்கள் பழைய தொட்டிகள், விதைப்பு தட்டுகள் மற்றும் பசுமை குடில்களை கிரீன்ஹவுஸ் சுத்தம் செய்வது. கடந்த காலங்களில் பயன்படுத்திய தொட்டிகளில் நோய்க்கிருமிகள் மற்றும் பூச்சிகளின் முட்டைகள் இருக்கலாம். அவற்றை அப்படியே பயன்படுத்தினால் புதிய நாற்றுகளுக்கும் நோய் பரவ வாய்ப்புள்ளது. எனவே அனைத்து தொட்டிகளையும் சோப்பு மற்றும் தண்ணீர் கொண்டு நன்றாக கழுவ வேண்டும். முடிந்தால் வெந்நீரில் கழுவுவது இன்னும் சிறந்தது. பின்னர் அவற்றை வெயிலில் உலர வைக்கவும். பசுமை குடில்கள் வைத்திருந்தால் அதன் கண்ணாடிகளை உள்ளேயும் வெளியேயும் சுத்தம் செய்யுங்கள். இது அதிகபட்ச சூரிய ஒளி உள்ளே வர உதவும். இது நாற்றுகளின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம். இந்த சுகாதார நடவடிக்கைகள் உங்கள் தோட்டத்தை நோயின்றி வைத்திருக்க பெரிதும் உதவும். ஒரு தோட்டக்காரரின் சிறந்த நண்பர்கள் அவருடைய கருவிகள்தான். பிப்ரவரி மாதத்தில் தோட்ட வேலைகள் முழு வீச்சில் தொடங்குவதற்கு முன் உங்கள் கருவிகளை சரிபார்த்து தயார் நிலையில் வைப்பது அவசியம். மண்வெட்டி, கத்தரிக்கோல், களைக்கொத்தி போன்ற கருவிகளை சுத்தம் செய்து துர்பிடித்திருந்தால் அதை அகற்றவும். குறிப்பாக கத்தரிக்கோல், ப்ரூனர்ஸ் மற்றும் கத்திகள் கூர்மையாக இருக்க வேண்டும். மழுங்கிய கருவிகளைக் கொண்டு செடிகளை கத்தரித்தால் அது செடிகளின் கிளைகளை நசுக்கி காயத்தை உண்டாக்கும். இது நோய் தொற்றுகளுக்கு வழிவகுக்கும்.
எனவே கருவிகளை நன்றாக கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். கருவிகளின் கைப்பிடிகள் உறுதியாக இருக்கிறதா என்றும் சரிபார்க்கவும். உங்கள் கருவிகள் தயாராக இருந்தால் தோட்ட வேலைகள் மிகவும் எளிதாகவும் திறமையாகவும் மாறும். உரம் தயாரிப்பது அல்லது கம்போஸ்டிங் என்பது தோட்டக்கலையின் ஒரு தங்கச் சுரங்கம். உங்கள் சமையலறை கழிவுகள் மற்றும் தோட்டக் கழிவுகளை பயன்படுத்தி செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உரத்தை நீங்களே தயாரிக்கலாம். பிப்ரவரி மாதம் உங்கள் கம்போஸ்ட் குவியலை சரிபார்க்க சரியான நேரம். குளிர்காலத்தில் மக்கும் செயல்முறை மெதுவாக நடந்திருக்கும். இப்போது அதை ஒரு மண்வெட்டி கொண்டு நன்றாக கிளறி விடுங்கள். இது காற்றோட்டத்தை அதிகரித்து மக்கும் செயல்முறையை வேகப்படுத்தும். கம்போஸ்ட் மிகவும் காய்ந்து இருந்தால் சிறிது தண்ணீர் தெளிக்கவும். அதே சமயம் மிகவும் ஈரமாக இருக்கக்கூடாது. புதிய சமையலறை கழிவுகள், காய்ந்த இலைகள் போன்றவற்றை சரியான விகிதத்தில் சேர்க்கவும். வரவிருக்கும் மாதங்களில் உங்கள் செடிகளுக்கு தேவையான சத்துக்களை வழங்க உங்கள் கம்போஸ்ட் தயாராகிவிடும். வருமுன் காப்பதே சிறந்தது. இந்த பழமொழி தோட்டக்கலைக்கும் பொருந்தும். வசந்த காலம் மற்றும் கோடை காலத்தில் பூச்சிகளின் தொல்லை அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை பிப்ரவரியிலேயே தொடங்கலாம். உங்கள் தோட்டத்தைச் சுற்றி ஆய்வு செய்யுங்கள். செடிகளின் அடியில் அல்லது இடுக்குகளில் பூச்சிகள் அல்லது அவற்றின் முட்டைகள் இருக்கிறதா என்று பாருங்கள். சில பூச்சிகள் குளிர்காலத்தில் மண்ணில் மறைந்திருக்கும். மண்ணை கிளறும்போதே அவற்றை அகற்றிவிடலாம். மேலும் வேப்பெண்ணெய் கரைசல் போன்ற இயற்கை பூச்சிக்கொல்லிகளை தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். 15 நாட்களுக்கு ஒருமுறை செடிகளின் மீது இதை தெளிப்பது பூச்சித் தாக்குதல்களை தடுக்க உதவும். குறிப்பாக ரோஜா செடிகளில் மாவு பூச்சி மற்றும் அசுவினி தாக்குதலுக்கு எதிராக இது ஒரு சிறந்த தடுப்பு மருந்து. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பின்னர் பெரிய சேதங்களை தவிர்க்க உதவும். குளிர்காலத்தில் உறக்க நிலையில் இருந்த பல செடிகளுக்கு இப்போது மெதுவாக உரமிடத் தொடங்க வேண்டும். அவை உறக்கத்திலிருந்து விழித்து புதிய வளர்ச்சியைத் தொடங்கும்போது அவற்றுக்கு கூடுதல் ஆற்றல் தேவைப்படும். குறிப்பாக ரோஜா செடிகள், பழமரங்கள் மற்றும் பல பருவ பூச்செடிகளுக்கு இது மிகவும் முக்கியம். ஆனால் கவனமாக இருங்கள். அதிகப்படியான ரசாயன உரங்களை இந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டாம். அது இளம் வேர்களை பாதிக்கக்கூடும். மக்கிய தொழு உரம், மண்புழு உரம் அல்லது கடற்பாசி உரம் போன்ற இயற்கை மெதுவாக வெளியாகும் உரங்களை பயன்படுத்துவது சிறந்தது. செடியின் தண்டு பகுதியிலிருந்து சற்று தள்ளி வேர்ப்பகுதியைச் சுற்றி மண்ணில் உரத்தை கலந்து விடவும். பின்னர் லேசாக தண்ணீர் ஊற்றவும். இது செடிகளுக்கு தேவையான ஊக்கத்தை அளித்து ஆரோக்கியமான வளர்ச்சியைத் தொடங்கும். பிப்ரவரி மாதம் வேர்கள் மட்டுமே உள்ள பேர் ரூட் மரங்கள், ரோஜா செடிகள் மற்றும் புதர்களை நடுவதற்கு மிகவும் ஏற்ற காலம். இந்த வகை செடிகள் உறக்க நிலையில் இருக்கும்போது விற்கப்படுகின்றன. மேலும் அவை தொட்டிகளில் விற்கப்படும் செடிகளை விட விலை குறைவாக இருக்கும். அவற்றை வாங்கியவுடன் வேர்களை சில மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். பின்னர் செடியின் வேர்பந்து அளவை விட 2 மடங்கு அகலமான மற்றும் ஆழமான குழி தோண்ட வேண்டும். குழியின் நடுவில் ஒரு சிறிய மேடு உருவாக்கி அதன் மீது வேர்களை பரப்பிவிட வேண்டும். சரியான ஆழத்தில் செடியை நட்டு மண்ணை நிரப்பி நன்றாக தண்ணீர் ஊற்ற வேண்டும். இந்த முறையில் நடும்போது செடிகள் புதிய சூழலுக்கு எளிதாக பழகி வசந்த காலத்தில் வேகமாக வளரத் தொடங்கும். உங்கள் தோட்டத்தில் பல ஆண்டுகள் வளரும் பல்லாண்டு தாவரங்கள் பெரினியல்ஸ் இருந்தால் அவற்றை பிரித்து நடுவதற்கு பிப்ரவரி ஒரு சிறந்த நேரம். சில ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த செடிகளின் கூட்டம் மிகவும் பெரிதாகி நடுவில் வளர்ச்சி குன்றிவிடும். செடியை மண்ணிலிருந்து கவனமாக அகற்றி அதன் வேர்க்கிழங்குகளை அல்லது வேர்க்கூட்டத்தை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளாக பிரிக்க வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலும் நல்ல வேர்களும் சில தளிர்களும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பின்னர் இந்த புதிய செடிகளை தோட்டத்தில் வேறு இடங்களில் நடலாம். இது உங்கள் பழைய செடிக்கு புத்துயிர் அளிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் தோட்டத்தில் அதே செடியின் எண்ணிக்கையை இலவசமாக அதிகரிக்கவும் உதவுகிறது. இது உங்கள் தோட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான ஒரு சிக்கனமான வழி. பிப்ரவரியில் தண்ணீர் ஊற்றும் விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் வானிலை கணிக்க முடியாததாக இருக்கும். சில நாட்கள் வெயிலாகவும் சில நாட்கள் குளிராகவும் இருக்கலாம். எனவே தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்ற விதியை அவைக்கக்கூடாது. மண்ணின் ஈரப்பதத்தை சரிபார்த்து தேவைப்பட்டால் மட்டுமே தண்ணீர் ஊற்ற வேண்டும். மேல் மண் காய்ந்திருந்தாலும் சில அங்குலங்களுக்கு கீழே மண் ஈரமாக இருக்கலாம். உங்கள் விரலை மண்ணில் விட்டு பாருங்கள்.
மண் காய்ந்திருந்தால் மட்டும் தண்ணீர் ஊற்றவும். காலையில் தண்ணீர் ஊற்றுவது சிறந்தது. இது இலைகள் பகல் நேரத்திலேயே காய்ந்துவிட உதவும். இதனால் இரவு நேரத்தில் பூஞ்சை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறையும். புதிதாக நட்ட செடிகளுக்கு மட்டும் கூடுதல் கவனம் தேவை. பிப்ரவரி மாதம் குளிர்காலத்தின் முடிவு என்றாலும் சில சமயங்களில் எதிர்பாராத பனிப்பொழிவு லேட் ஃப்ரஸ்ட் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த திடீர் குளிர் புதிதாக முளைத்த தளிர்கள் மற்றும் மொட்டுக்களை பெரிதும் பாதிக்கும். எனவே வானிலை முன்னறிவிப்புகளை கவனமாக பாருங்கள். பனிப்பொழிவு எச்சரிக்கை இருந்தால் உங்கள் மென்மையான செடிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரவு நேரங்களில் பழைய பெட்ஷீட், சணல் சாக்கு அல்லது தோட்டக்கலை விரிப்புகளை ஃப்ளீஸ் கொண்டு செடிகளை மூடலாம். காலையில் சூரியன் வந்தவுடன் அதை அகற்றிவிட வேண்டும். சிறிய தொட்டிச் செடிகளை இரவில் வீட்டிற்குள் அல்லது பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றி வைக்கலாம். இந்த சிறிய பாதுகாப்பு நடவடிக்கை உங்கள் பல வார உழைப்பை வீணாகாமல் காப்பாற்றும். டாலியா போன்ற சில கிழங்கு வகை செடிகளின் கிழங்குகளை குளிர்காலத்தில் தோண்டி எடுத்து பாதுகாப்பான இடத்தில் சேமித்து வைத்திருப்போம். பிப்ரவரி மாதம் அந்த கிழங்குகளின் நிலையை சரிபார்க்க சரியான நேரம். நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் இடத்திற்குச் சென்று கிழங்குகளை ஆய்வு செய்யுங்கள். ஏதேனும் கிழங்குகள் அழுகிப் போயிருந்தாலோ அல்லது காய்ந்து சுருங்கிப் போயிருந்தாலோ அவற்றை அப்புறப்படுத்தி விடுங்கள். இல்லையெனில் அவை மற்ற நல்ல கிழங்குகளையும் பாதிக்கும். கிழங்குகள் மிகவும் காய்ந்திருப்பது போல் தோன்றினால் லேசாக தண்ணீர் தெளித்து ஈரப்பதத்தை அதிகரிக்கலாம். ஆரோக்கியமான கிழங்குகளில் சிறிய முளைகள் வரத் தொடங்கியிருப்பதை நீங்கள் காணலாம். இது அவை மீண்டும் நடப்படுவதற்கு தயாராக இருப்பதற்கான அறிகுறி. புல்வெளி லான் வைத்திருப்பவர்கள் பிப்ரவரியிலேயே அதற்கான பராமரிப்பு வேலைகளைத் தொடங்கலாம். குளிர்காலத்தில் உதிர்ந்த இலைகள், குச்சிகள் மற்றும் பிற குப்பைகளை புல்வெளியிலிருந்து அகற்றவும். இது புற்களுக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்க உதவும். புல்வெளியில் நடப்பதைத் தவிர்க்கவும், குறிப்பாக மண் ஈரமாக இருக்கும்போது. இது மண்ணை இறுக்கமாக்கி புற்களின் வேர் வளர்ச்சியை பாதிக்கும். புல்வெளியில் பாசி அல்லது களைகள் வளர்ந்திருந்தால் அவற்றை அகற்ற இதுவே சரியான நேரம். உங்கள் புல்வெட்டும் இயந்திரத்தை லான் மோவர் சரிபார்த்து அதன் பிளேடுகளை கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். வசந்த காலத்தில் புல் வளரத் தொடங்கும்போது உங்கள் புல்வெளி ஆரோக்கியமாக இருக்க இந்த ஆரம்ப கட்ட வேலைகள் உதவும். அனைத்து விதைகளையும் நாற்றங்காலில்தான் வளர்க்க வேண்டும் என்பதில்லை. சில கடினமான ஒரு பருவ செடிகளின் ஹார்டி ஆனுவல்ஸ் விதைகளை பிப்ரவரி மாத இறுதியில் நேரடியாகவே தோட்டத்தில் விதைக்கலாம். பட்டாணி, கீரை வகைகள், கேரட், பீட்ரூட் போன்ற குளிர்ச்சியை தாங்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பாப்பி, கார்ன்ஃப்ளவர் போன்ற பூச்செடிகளின் விதைகளை நேரடியாக விதைக்கலாம். விதைகளை விதைப்பதற்கு முன் மண்ணை நன்றாக தயார் செய்து விதைப்புக்கான பாத்திகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். விதைகளை சரியான ஆழத்தில் சரியான இடைவெளியில் விதைத்து லேசாக மண்ணால் மூடி தண்ணீர் தெளிக்கவும். இந்த முறையில் விதைப்பது உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு செடிகள் இடமாற்றத்தின் அதிர்ச்சியிலிருந்து தப்பிக்கவும் உதவும். உங்கள் தோட்டத்தில் உள்ள சில செடிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க விரும்புகிறீர்களா? அதற்கான ஒரு சிறந்த வழி கடினத்தண்டு துண்டுகள், ஹார்ட்வுட் கிட்டிங்ஸ் மூலம் புதிய செடிகளை உருவாக்குவது. ரோஜா, திராட்சை மற்றும் பல புதர் வகை செடிகளிலிருந்து இந்த முறையில் புதிய செடிகளை உருவாக்கலாம். இலை உதிர் காலத்தில் இலைகளை உதிர்த்த ஒரு செடியின் ஆரோக்கியமான பென்சில் தடிமன் உள்ள ஒரு கிளையை தேர்ந்தெடுக்கவும். சுமார் 6 முதல் 8 அங்குல நீளமுள்ள ஒரு துண்டை வெட்டி எடுக்கவும். அதன் மேல் முனையை தட்டையாகவும் கீழ்முனையை சாய்வாகவும் வெட்டிக் கொள்ளவும். இது வேர்விடும் பகுதியை அடையாளம் காண உதவும். இந்த துண்டுகளை வேர்விடும் ஹார்மோனில் தோய்த்து நல்ல வடிகால் வசதியுள்ள மண் கலந்த தொட்டியில் நடவும். சில மாதங்களில் புதிய வேர்கள் உருவாகி உங்களுக்கு ஒரு புதிய செடி கிடைத்துவிடும். பார்த்தீர்களா? கத்தரிப்பதிலிருந்து விதைப்பது வரை, மண்ணை தயார் செய்வதிலிருந்து கருவிகளை சரிபார்ப்பது வரை பிப்ரவரி மாதம் எவ்வளவு முக்கியமான வேலைகளால் நிரம்பியுள்ளதென்று. இந்த மாதம் என்பது வெறுமனே குளிர்காலத்தின் முடிவு அல்ல. அது உங்கள் தோட்டத்தின் வளமான எதிர்காலத்திற்கான ஒரு தொடக்கப்புள்ளி. இந்த மாதத்தில் நீங்கள் காட்டும் அக்கறையும் செய்யும் உழைப்பும்தான் வரவிருக்கும் வசந்த காலத்திலும் கோடை காலத்திலும் உங்கள் தோட்டம் முழுவதும் அழகான பூக்களாகவும் சுவையான காய்கறிகளாகவும்
பசுமையான இலைகளாகவும் வெளிப்படும். இந்த அடித்தளத்தை வலுவாக அமைத்துவிட்டால் ஆண்டு முழுவதும் உங்கள் தோட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே பரிசளிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. பிப்ரவரி மாதத்தில் உங்கள் தோட்டத்தில் நீங்கள் செய்யும் மிக முக்கியமான வேலை என்ன? உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.